ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குவிக்கான வீடியோ. இந்த வீடியோட தம்ப்நெயில் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அப்கமிங் எலெக்ஷன்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் இட்ஸ் டுமாரோ அண்ட் ஐம் ஃபிலிமிங் திஸ் டுடே. ஐ ஹோப் டு போஸ்ட் இட் ஏர்லி அஸ் பாசிபிள். கண்டிப்பாக நம்மளோட எப்போதும் இருக்கிற ரிச்சுவல்ஸ் நம்ம மறக்கக்கூடாது, ஃபாலோ பண்ணணும். நம்ம லைட்டர்லேருந்து தீப்பெட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம். ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னா, யூ ஆர் பீங் மேனிப்புலேட்டட்னு போட்டிருக்கு. நம்மளோட டிசிஷன்ஸை ரேஷ்னலாக நம்மளே யோசிச்சு தான் எடுக்கிறோமா, ஆர் வி பீயிங் அ விக்டம் ஆஃப் காக்னேட்டிவ் பயஸ்? நீங்கள் கேட்கலாம் காக்னேட்டிவ் பயஸ் அப்படின்னா என்னென்னு. ஸோ காக்னேட்டிவ் பயஸ் இஸ் சம்திங் தட் இப்போது நீங்கள் ஒரு டிசிஷன் உடனே எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை உடனே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இல்லைனா ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்றப்போ உங்கள் பிரெயின் சில ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணும். அதுதான் காக்னேட்டிவ் பயஸ். காக்னேட்டிவ் பயஸ் அப்படின்றது நீங்கள் திங்க் பண்ணுற விஷயத்தில் வர எரர்ஸை தான் காக்னேட்டிவ் பயசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த எரர்ஸ்லாம் நீங்கள் ஒரு லீடர் சூஸ் பண்ணும்போது இட் பிளேஸ் அ ரோல் அப்படின்றது தான் ட்ரூ. ரேஷ்னலாக, லாஜிக்கலாக, ப்ராப்பராக திங்க் பண்ணி எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸ் இந்த காக்னேட்டிவ் பயசஸால் க்ளவுடடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேலோ எஃபெக்ட். ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்சனோட ஃபுல் குவாலிட்டியுமே, இப்போ அவங்க வந்து ஓகே அவங்க நல்ல பர்சன் தான், அவங்க நல்ல டிசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க, அண்ட் அவங்க மக்களுக்கு உண்மையாக நல்லது செய்ய தான் வராங்க அப்படின்னு நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்திருப்பீங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குவாலிட்டி ஆஃப் தட் பர்சன் அப்படின்றது அதை நீங்கள் வந்து அட்ராக்டிவாக உங்களுக்கு இருந்திருக்கும், அதனால நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு கேண்டிடேட் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அண்ட் சில விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு ஓகே இவங்க ஓவராலாகவே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பாங்க, எல்லா செக்டார்ஸ்லையுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இவங்க ஓகே அவங்களுக்கு அவங்கள எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் தெரியுது, ஸோ அவங்க எல்லாரையுமே ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க நம்ம நினச்சிப்போம். பட் ஆனால் இட்ஸ் நாட் த ட்ரூத், இட்ஸ் அன் ஹேலோ எஃபெக்ட். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரியாலிட்டி இஸ் கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு கம்பீட்டன்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட் வேகன் எஃபெக்ட். பேண்ட் வேகன் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு பெரிய க்ரௌட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றப்போ ஓகே இவ்வளோ பேர் அவங்களுக்கு அக்ரி பண்ணுறாங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ அவரோட டிசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படி நீங்களுமே ப்ரெஷரைஸ்ட் இன்டு அக்ரிங். ஓகே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ நானும் ஒரு யங்ஸ்டர், ஸோ நானுமே இந்த இடத்துல அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபியர் ஆஃப் பீயிங் லெஃப்ட் அவுட் அப்படின்றது ஒன்று இருக்கலாம். ஸோ நீங்கள் அதுதான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. உங்களோட ஓன் ரேஷ்னல் திங்கிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ ஹி மஸ்ட் பி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பயஸ். கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு, அந்த லீடரை ஆஸ் அ பர்சனாக பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பாசிட்டிவான கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணிடுவீங்க. அண்ட் பாசிட்டிவான கண்டென்ட் மட்டும் தான் நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லேயே அவங்கள பற்றி நெகட்டிவான விஷயங்கள்லாம் வருது, ஆர் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் ஆர் அவங்களோட பாலிசிஸ்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்றது வருதுன்றதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம். ஆனால் உங்களோட பாசிட்டிவான விஷயத்த மட்டும் நீங்கள் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கனால உங்களோட பிரெயின் வந்து இட் வில் ஒன்லி கனெக்ட் தோஸ் திங்ஸ் அண்ட் ஒன்லி வாண்ட் டு கன்சியூம் மோர் ஆஃப் இட். இப்போ அவங்கள நான் நல்லவங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நல்ல விஷயத்த மட்டும் தான் நான் கன்சியூம் பண்ணுறேன் அண்ட் நல்ல விஷயத்த மட்டும் தான் நான் இனிமேல் பார்ப்பேன், ஸோ அவங்களோட நெகட்டிவ்ஸ்லாம் நான் ஃபில்டர் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்றது வந்து இட்ஸ் கன்ஃபர்மேஷன் பயஸ். நீங்கள் நெகட்டிவ்ஸுமே அந்த பர்சனோட இதெல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணி ரேஷ்னலாக டிசிஷன் எடுக்கிறது தான் கரெக்டான விஷயம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபியர் அப்பீல் ஆர் லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா அந்த லீடர் உங்களை மேனிப்புலேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஓட் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு வில் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குறாங்க. அப்படின்றப்போ நீங்கள் ஓகே இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட் பண்ணுவீங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா பீப்புள் ஃபியர் லூசிங் சம்திங். இப்போ உங்கள்ட்ட ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்குன்றத உங்களுக்கு வந்து லாஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ரொம்ப அதிகமாக பயப்படுவீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு கெயின் ஆகாமல் இருக்க போகுது அப்படின்றத விட. ஹியூமன்ஸ் ஃபியர் லாஸ் மோர் தென் தி வேல்யூ கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற காக்னேட்டிவ் பயசஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக ரேஷ்னல் அண்ட் லாஜிக்கலாக டிசிஷன் உங்களோட ஓன் செல்ஃபாக எடுங்க. பிகாஸ் we are the youngsters, we need to bring a change. So and also it's your right to vote everybody.